இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அட மானஸ், என்ன மானஸ் பண்ற? விளையாடும் போது பார்த்து விளையாடணும். நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா நீ? எல்லா ஹோம்வொர்க்கையும் நான் எப்பயோ முடிச்சிட்டேன். வெரி குட். இது ப்ளே டைம். பட் மானஸ், இந்த தடவை பார்த்து சேஃபா விளையாடணும். சைக்கிளோட சைடு வீல்ஸை எடுக்க கூடாது. மறுபடியும் அடிபட்டுறோம்ல. அண்ட் இந்த தடவை உனக்கு அடிபட்டுச்சுன்னா அம்மா உன்னை ரொம்ப திட்டுவேன். பார்த்து விளையாடு, பார்த்து விளையாடு மானஸ். ராதா, என் மனசுல மூளையில எல்லாத்துலயும் ராதா தான் இருக்கா போல இருக்கு. அதனாலதான் எல்லா இடத்துலயும் அவளே தெரியறா, அவளோட குரலே கேக்குது. நீங்க 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 ஓகே தானே? ஏன் இப்ப பதட்டமா பாக்குறீங்க? நாம தான் இப்ப நேபர்ஸ் ஆயிட்டோம்ல. இனிமே இந்த மாதிரி எதிர்ச்சியா சந்திக்கிறது, சாரி, தேங்க்யூ இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கும். ரைட் ரைட் ஆஃப் கோர்ஸ். அது ஏதோ மூடு சரியில்லை போல. ஐ மீன், வீட்டுல ஏதாவது சண்டை கிண்ட? ஆக்சுவலி இந்த வயசுல இந்த அன்பு சண்டை இதெல்லாம் இப்போ பசங்க கூட தான் அதிகமா நடக்குது. நிஜமா, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா போதும், அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிறத விட குழந்தைங்க மேல அன்பு அதிகமாயிடும். ஆனா நான் இதை வேற மாதிரி பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் என் குழந்தை மேலதான் பாசம் ஜாஸ்தி, ரொம்ப அதிகமா. ஆனா நாங்க ஒருத்தர் அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்துறோம். வாய்ப்பே இல்ல, நோ சான்ஸ். அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? மாட்டேன். உண்மையா ஒத்துக்க மாட்டீங்க? சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். என்னங்க பண்றது, எங்க விஷயமே அப்படிதான். காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப காதலும் மாறி பிடிச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப என் ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு சாட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்கிட்ட ஓப்பனா சொல்லல. ஆனா நான் போய் அவளுக்கு சாட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா அதை சாப்பிட அவளை அங்க காணோம். எங்க பாருங்க, உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இல்லைன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட ப்ரையாரிட்டியும் குழந்தையா மாறிடும். உங்க ரெண்டு பேரோட லைஃப்ல மிகப்பெரிய அங்கமா அந்த குழந்தை வந்துடும். அதுலயும் முக்கியமா அந்த அம்மாவுக்கு. அம்மா அளவுக்கு அதிகமான பாசத்தை குழந்தை மேலதான் காட்டுவா, வேற யார் மேலயும் இல்ல. மத்த எல்லாரும் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் தான். ஏத்துக்கிறேன். ஏன் என் அம்மாக்கு என் மேல அவ்வளவு பாசம். பின்ன ஆனா என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவளோட முதல் ப்ரியாரிட்டி நான் தான். என் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு இருக்கு. அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் பையனோட அப்பா முதல்ல, அதுக்கப்புறம் தான் பையன். மத்த எல்லாமே நான் சொல்ல வருது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே புரியல. நான் எதையும் ஒத்துக்கவும் தயாரா இல்ல. பட் நீங்க சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். வாயால சொல்றீங்க, ஆனா நீங்க இன்னும் ஒத்துக்கல. இல்ல, நோ ப்ராப்ளம். நான் இது உங்களுக்கு பேசாம ப்ரூவ் பண்ணியே காட்டிடுறேன்.